இரு புனலும் வாய்ந்த மலையும் வருப்புணலும் வல் அரணம் நாட்டுக்கு உறுப்பு. கடனறிந்து காலம் கருதி மரியாதைக்குரிய தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம். இரு புனலும் வாய்ந்த மலையும் வருப்புணலும் வல் அரணம் நாட்டுக்கு உறுப்பு. ஒரு சிறந்த நாட்டுக்கு, செழிப்பான நாட்டுக்கு, வளமான நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்கள் யாவை? இந்த கேள்வியை ஒரு கல்லூரியில் போய் கேட்டால் பதில் வேகமாக வரும். அதுவும் ஆங்கிலத்தில் தான் வரும். ஏர்போர்ஸ், லேண்ட் போர்ஸ், சி போர்ஸ் என்பதாக அந்த பதில் இருக்கும். அவைகளும் பாதுகாப்பு அரண்கள் தான். ஆனால் வள்ளுவர் பதிவிடுவது இயற்கையான பாதுகாப்பு அரண். வாய்ந்த மலை, வானளாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலை வாய்க்க பெற்றால் சூழ்கொண்ட கார் மேகங்கள் அங்கே கவிழும், பெருமழையாக பொழியும். அந்த மழை துளிகளை, தரையை நோக்கி வரும் துளிகளை தாவரத்தினுடைய இலை, தலை, கிளை தாங்கி பிடித்து மெதுவாக நிலத்திலே இறக்கும். நிலத்தில் இலைகளும் தளைகளும் இலை மக்குகளும் பரவி கிடக்கும். அடியிலே மண்புழுக்கள் உழவு ஓட்டி கொண்டிருக்கும், வேர் வெடிப்புகள் இருக்கும். இதன் கீழ் இறங்கிய நீரை இந்த தாவர போர்வை தக்க வைத்துக் கொண்டு ஆண்டுதோறும், ஆண்டு முழுவதும் ஊற்று நீராக கொடுத்து கொண்டிருக்கும். அந்த ஊற்று நீரும் மழை வெள்ள நீரும் சேர்ந்து வரக்கூடிய ஆற்று நீர் தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண். இதைத்தான் பட்டினப்பாலையிலே பதிவு பண்றாங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் கறந்து பொன் கொடிக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். உற்பத்தி ஆகின்ற குடகு மலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை நீர் நிறைந்திருக்கும். வான்மழை பொய்த்த காலங்களிலும் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஊற்று நீர் தான் காரணம். ஊற்று நீருக்கு என்ன காரணம்? வாய்ந்த மழை, வானளாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள், மரங்களை வணங்கியவர்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க, ஸ்தல விருட்சம் இல்லாத திருக்கோயில் உண்டா? இல்ல. ஆக இந்த மனிதர்கள் இந்த ஆறறிவு படைத்தவர்கள், அதே நேரத்தில் பேராசை கொண்டவர்கள். ஆகவே நாம் என்ன பண்றோம்? உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, 22 லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது. அதான் பதிவு பண்றாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூமி பந்து சூடாயிட்டுது. துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. சென்னை போன்ற பெருநகரங்கள் 50 ஆண்டுகள்ல கடலில் மூழ்கும் என ஆராய்ச்சி மணியை வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இயற்கையை காக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும், அத ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு. பேகனை பத்தி தெரியும். கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். ஒரு மயில் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் பேகன். அது தவறா? அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான். ஈவு இரக்கம் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகள் எல்லாம். கண்ணீர் கனிகளன் கண்ணோட்டம் அகுதென்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு.
அதே மாதிரி இன்னைக்கு மரங்கள் மாநாடு. பாரி வள்ளல் ஒரு முல்லை கொடி படர்வதற்கு பற்றி படர்வதற்கு இடம் இல்லாம காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. உடனே தேரை படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு சென்றார். அது குற்றமா? அது குற்றம் என்றால் இந்த மாநாடும் குற்றம்தான். ஆக இவைகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது என்பது இயற்கையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். இயற்கையை கேவலப்படுத்தினா, இழிவுபடுத்தினா, இயற்கையை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அதே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. அந்த அழிவு நோக்கி தான் இந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. ஆக இந்த மாநாடுகள் எல்லாம் நம்மை காக்கும், அது உறுதி. இந்த முயற்சி வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர். ஆக இந்த மாநாடு வெற்றியை பெற்று தரும். அதனுடைய அடித்தளம் தான் இந்த மாநாடு. ஆகவே ஒன்றை நாம் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னைக்கு உலகம் 22 லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானன்னு சொன்னேன். மனிதர்களாகிய நாம் நம்முடைய இனத்தை பெருக்கிட்டே இருக்கிறோம். உலகத்தினுடைய மக்கள் தொகை 100 கோடி சுத்தியே இருந்தது. இன்னைக்கு 770 கோடி. 2100 1000 கோடியை தாண்டும் என அஞ்சப்படுது. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை 27 கோடி. பசுமை புரட்சி 67 வாக்குல அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு 60 கோடி. இன்னைக்கு 147 கோடி என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது. பன்றி குட்டி ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டோம். மக்கள் தொகை உலக அளவுல பெருகிட்டுது. இடம் பத்துல, வனத்துல போய் குடியேறோம். அந்த வனம் யாருக்கு சொந்தம்? விலங்குகளுக்கு சொந்தம். அங்க போய் குடியேறி அமைதியாவும் நாம் இருக்கிறது இல்லை. அங்க போய் காடுகளை அழிக்கிறோம், மரங்களை வெட்டுறோம், காங்கிரீட் காடுகளை உருவாக்குறோம், ஆழ்வாய் கிணறு ஓடுறோம், 1000 மணிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறோம். ஓடைகள்லாம் வத்தி போயிருது. குடிக்கிறதுக்கு நீர் இல்லாம அந்த விலங்குகள் விளைநிலத்துக்கும் வீட்டுக்கும் வருது. இதுக்குள்ள யார் குற்றவாளி? அத்துமீறியது யார்? மனிதர்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். ஆக இதே போக்கு நீடித்தால், செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையை புறக்கணித்தால் அழிவு என்பது உறுதி. அந்த அழிவிலிருந்து இந்த உலகம் காக்கப்பட வேண்டும். நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகம் பாதுகாக்கணும். இன்னைக்கு உக்ரைன்ல விழக்கூடிய குண்டு அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கும். நீங்களும் நானும் விடக்கூடிய மூச்சு காற்று இங்கேயே இருக்கிறது இல்ல, உலகத்தை சுத்தி வருது. இந்த இடத்துல அடிபட்டா எங்க நெறிக்கட்டுது? இங்க நெறிக்கட்டுது. ஆக ஒரு மனித உடல் மாதிரி உலகம். ஆக எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த மக்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுவோம். ஆக இவற்றிற்கெல்லாம் என்ன தீர்வு? என்னதான் தீர்வு? ஒரே தீர்வு. வரும் தேர்தல்களில் 2026 தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் மனசாட்சியை முன்னிறுத்து, இதனால் இவன் முடிக்கு வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றுதான் தீர்வு, ஒன்றுதான் தீர்வு, ஒன்றுதான் தீர்வு. வாய்ப்புக்கு நன்றி. மரம் என்றால் இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, அது ஒரு பணம் 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 அப்படிதான் இந்த சமூகம் இன்னைக்கு மரத்தை பார்க்குது. ஆனா பண்டைய தமிழ் சமூகம் அப்படி மரத்தை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பணமாக மட்டுமே பார்க்கல. தமிழ் சமூகம் இந்த மரத்தை, தாவரங்களை எப்படி பார்த்ததுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களையும் சிறந்த சமூகமாக ஏன் தமிழ் சமூகத்தை சொல்றோம் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். உலகத்துல ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் தம் வாழக்கூடிய நிலப்பரப்பை ஆய்வகையாக பிரிச்சாங்க. குறிஞ்சி, முருங்கை, மருந்து மைதல், பாலை. இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? வெறுமனே மலையா இருந்தா குறிஞ்சி, முல்லையா இருந்தா காடா இருந்தா முல்லை, வயலா இருந்தா மருதமா பிரிக்கப்படல. அந்தந்த நிலப்பரப்பில் வரக்கூடிய தாவரங்களின் அடிப்படையில தான் இந்த நிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்படியாகத்தான் தமிழ் சமூகம் தாவரங்களையும் மரங்களையும் அணுகியது. ஆனா இன்னைக்கு எப்படி மரத்தை பாக்குறாங்க? நமக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய காடுகள்ல நமக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்ச காடு அமேசான் காடு தான்.
அந்த அமேசான் காடுல ஒரு தொழிற்சாலை வருது. ஏன்னா அந்த தொழிற்சாலை வருது அப்படின்னா அங்க இருக்கிற காடுகளை அழிக்கிறாங்க. ஒரு பல ஆயிரம் ஏக்கர்ல பல லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி காடை வெட்டி அந்த தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அந்த தொழிற்சாலை அமைச்சு ஏன்டா பண்ண போறீங்கன்னா நான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அதன் பிறகு மரங்கள் வெட்டப்படுது. இப்ப என்ன மரங்கள் வெட்டுறீங்க கேட்கும்போது இல்ல அந்த தொழிற்சாலைக்கு கறி வேணும்ல, நாங்க கறி உற்பத்தி பண்றதுக்கு மரத்தை வெட்டுறோம் அப்படின்றாங்க. சரி, கறி வெட்டி என்ன பண்ண போறீங்கன்னா நாங்க அந்த தொழிற்சாலையில எஃகு உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்றாங்க. சரி, எஃகு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னா நாங்க ஜப்பான் ஏற்றுமதி பண்ணுவோன்றாங்க. சரி, ஜப்பான் என்னடா பண்ணோம் அப்படின்னா அவங்க கார் உற்பத்தி பண்ணுவாங்க, கார் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜனை வித்து கார்பன் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான சமூகம் மரத்தை எப்படி அணுகுதுன்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் மரங்களை தாவரங்களை இந்த சூழலை இப்படி அணுகவே இல்லை. மழைநீரும் மண்ணும் மலையும் ஆணிநீர காடுடைய அரண் தான் நம்மளுடைய வள்ளுவர் பெருமாட்டம் சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா இன்னைக்கு தான் அவன் சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு தான் இந்த சமூகம் தாவரனை பத்தி இந்த அணிநிற காட்டை பத்தியே புரிஞ்சிருக்கு. இப்போ 2011க்கு பிறகு ஜப்பான் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவங்களையும் அவங்க நாட்டில் ஏற்படக்கூடிய சுனாமி ஆடி பேரலைகளாலையும் நிலநடுக்கங்களாலையும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அந்த நாடு இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக தங்களுடைய 400 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் அணிநிழல் காடுகளை உருவாக்கி இருக்காங்க ஜப்பான் அரசாங்கம். இதையே தான் சகாரா பாலைவனத்தில் இருக்கிற சகாரா பாலைவனத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் செய்யுது. ஏன்னா அந்த சகாரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைஞ்சு வந்துட்டே இருக்கு. அந்த சகாரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைகிறதால அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து அந்த பாலைவனங்களை பாதிப்பட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் அணிநிழல் காடுகளைத்தான் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு சைனா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்களும் அவங்க நாடுகள் இருக்கிற பாலைவனங்கள் பக்கத்துல தொடர்ந்து மரங்களைத்தான் நட்டுட்டு இருக்காங்க. ஏண்டானா எங்க நாடுகள்ல பாலைவனம் பெருசாயிட்டே இருக்கு, நாங்க அதை கட்டுப்படுத்தோம்னா மரங்கள் தான் வேணும் மரங்கள் தான் வேணும்ட்டு தொடர்ந்து எல்லா உலக நாடுகளும் மரங்களை தங்களுக்கான ஒரு பெரிய அரணாக இன்னைக்கு நட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் சமூகத்துல நம்மளோட பெரும்பாட்டன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மணிநீரும் மண்ணும் மலையும் ஆணை நிற காடுடைய அரண் அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு எந்த சமூகமும் அப்படியான மரங்களை மரமாக அணுகிறது இல்லை. நான் ஒரு சின்ன செய்தியை மட்டும் கடந்துட்டு போயிடுறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த தாவரவியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு மரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா நம்ம மொரிஷியஸ் தீவுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ல ஒரே ஒரு மரம் தொடர்ந்து இந்த உலகத்திலேயே ஒரு 13 மரங்கள் தான் இருக்கு. அது ஏன் அந்த மரங்களும் ஒரு 400 ஆண்டு வயதான மரங்கள், அது ஏன்டா 400 வருஷமா வேற அந்த மரங்களும் புதிய மரங்கள் முளைக்கவே இல்லை அப்படின்னு தேடும்போது அந்த மரங்களோட இருக்கிற விதைகளை ஒரே ஒரு பறவை சாப்பிட்டு அந்த பறவை எச்சத்தின் ஊடாக மட்டுமே தான் அந்த மரம் முளைக்க முடியும். ஆனா 400 ஆண்டுகளாகவே அந்த புதிய மரங்கள் புதிய கல்வேரின் மரங்கள் முளைக்கவே இல்லை. காரணம் அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை உண்ணக்கூடிய ஒரு பறவை இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. அந்த விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த 400 ஆண்டுகளாகவே புதிய கல்வேரின் மரங்கள் முளைக்கவே இல்லை. ஏன் அந்த மரத்தை குறிப்பிடுறோம்னா மொரிஷியஸ் தீவு பகுதிகளில் அந்த மரம் தான் அவங்க பண்பாட்டின் ஊடாகவே இருக்கக்கூடிய மரங்கள். அப்படியாகத்தான் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்லையும் இங்க இருக்கக்கூடிய கோவில் காடுகள்லையும் இருக்கக்கூடிய அரிதான பழம்பெரும் மரங்கள் அழிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. இந்த விளைவு என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து புதிய அல்லது நம்ம கிட்ட இருக்க அரிதான மரங்கள் தாவரங்கள் காணாமல் போயிடுது. மரங்களுடைய தேவைங்கிறதோ மரங்களுக்கான அவசியம் அப்படிங்கிறதோ வெறுமனே மழை பெய்யறதுக்காகவோ அல்லது நிழல் கொடுக்கறதுக்காக மட்டுமே இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறை அதை பாதுகாக்கணும், அது அடுத்த தலைமுறைக்கு அதை கையெழுக்கணுன்றதுக்கான ஒரு கடமையாகவே நம்ம இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்படியாகத்தான் ஐயா நம்மாழ்வார் சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னன்னா நாம சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றோ நாம குடிக்கூடிய இந்த நீரோ நம்மளுடைய சொத்து கிடையாது. இவை அனைத்தும் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க நம்ம கிட்ட இருந்த கடன். இவை வட்டியும் முதலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்ற கடமையை நெஞ்சில் எழுத்துவோம். 2026 படைப்போம் புதிய வரலாறு. நாம் தமிழர். தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மரங்களின் மாநாடு இங்கே உயர்ந்து நிற்கிற இந்த மரங்களுடைய
குணங்களை பத்தி நம்ம பேசணும். சிகப்பு சந்தன மரம் இசைக்கருவி பயன்படுது, முகப்பு சாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஏற்படுற அத்தனை நில அதிர்வுகளுக்கும் அங்கங்கே ஏற்படுகிற அணு உலை பாதிப்புகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மரம் உலகத்திலே இந்த செம்மரக்காடு. வேற எந்த அறிவியல் வளர்ச்சி நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. இந்த இடத்துல இருக்கிறதுனா அணு உலையே வந்தாலும் இந்த மரத்தை பாதுகாத்துக்கும். ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு வேற யாருக்கும் தெரியாது. மண்ணை பாதுகாத்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். மக்களை பாதுகாத்தால் தான் நஞ்சில்லாத உணவு, மாசில்லாத காற்று, ஆரோக்கியமான உணவு என்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு வந்த ஐயா நம்மாழ்வாருடைய பிள்ளைகள் தான் நாம் தமிழருடைய பிள்ளைகள். எல்லா இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க. எல்லா முதல்வருடைய பிறந்த நல்ல மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நடுறது ஒரே பள்ளத்தில் நடுறாங்க. நாம் தமிழருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே இருக்காங்க. அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பனைமரம் விழுந்ததுன்னா பனைமரம் நடுறதுல போயிட்டாங்க. பொது இடங்கள்ல மரங்கள் நடுறது இன்னைக்கு அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், இச்சி மரம், இலுப்ப மரம் போன்ற பாலுள்ள மரங்களை நட்டு இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறோம். பல்லுயிர் பெருக்கத்துக்கு உண்டான மரங்கள் நட்டு வருகிறோம். ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய வாழ்நாளில் சாப்பிடுகின்ற அந்த உணவு, அந்த நொதித்திறன் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விதை முளைக்கிறது. அதனுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகள். அதனால்தான் பனைமரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது, பனைமரத்திலே அரச மரம் முளைக்கிறது, பெரிய கோபுரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது. அங்கே மண் இல்லை, தண்ணீர் இல்லை, அங்கே எந்த ஒரு ஈரப்பதம் இல்லை என்று சொன்னாலும் அங்கே மரங்கள் வாழுவதற்கும் அந்த மரங்கள் வளருவதற்கும் பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகளுக்கு உயராற்றல் அதிகம். அததான் அண்ணன் சீமான் அவர்கள் காக்கை குருவிகளை பாதுகாத்தால் இந்த வனங்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு குரலை ஒலித்திருக்கிறார். வேற யாருக்கும் அது தெரியாது. இயற்கையை நேசிக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த நாம் தமிழருடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய மரங்கள் நட்டுட்டே வரீங்க. தமிழ்நாட்டில் வளரக்கூடிய 3 மரங்களுக்கு தடை இருக்கு. சிகப்பு சந்தன மரம், ரோஸ்வுட் மரம். இந்த மரத்தை ஒரு விவசாய தோட்டத்தில் நட்டு வளர்த்துக்கலாம். அவர் முதிர்வடைஞ்ச பிறகு கூட அதை வெட்டி விற்க முடியாது. இது வனத்துறையில் இருக்கிற சட்டங்கள். ஆனா நாம என்ன கேட்டுக்கிறோம்? எல்லா மரக்கன்றுகளையும் நீங்க தான் கொடுக்குறீங்க, வனத்துறை கொடுக்குது. ஆனா அந்த மரத்தை வெட்டுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அதை நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு முதல்வரானால் அது நடக்கும். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இப்போ நம்ம செய்து இருக்கிறோம். கர்நாடக மாநிலத்திலே ஆலமர திம்மக்காண்ட ஒரு பாட்டி, அந்த அம்மா இன்றைக்கு 105 வயதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 65 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 185 ஆலமரத்தை நட்டு வளர்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே இல்லை. உலக நாடுகள் எந்த தலைவர் வந்தாலும் அந்த அம்மா தான் பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு போறாங்க. நானும் போய் சந்திச்சேன் 3 ஆண்டுக்கு முன்னாடி அவங்கள. அவங்க சொன்ன விஷயம், எனக்கு பிள்ளைகளே இல்லை, இந்த 280 ஆலமரம் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வளர்த்துட்டாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வாருடைய எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த இயற்கையை பாதுகாக்கிற விஷயம் மட்டுமல்லாது பாரம்பரிய உணவுகளும் இன்றைக்கு அழிந்து வருகிறது. அதையும் நாம் தமிழர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்து வருகிறோம். செம்மண் கலந்து சரளை மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும், எந்த ஊர் மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடணும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பெருமை
நாம் தமிழருக்கு தான் இருக்கிறது. அந்த வகையிலே நானும் ஒரு 15 ஏக்கரிலே காடுகளை உருவாக்கி 1000க்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம். 1000 அரிய வகை மரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு வளர்த்துருக்கிறோம். ஏன்னா வருங்கால சந்ததியினர் வந்து இந்த மரங்களை பாரு, இதனுடைய பயன்பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். வேடந்தாங்கல் பக்கத்துல என்னுடைய கிராமம் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய காக்கை, குருவி, சிட்டுக்குருவி எல்லாம் 2000 பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வு எடுத்து பயணம் செய்கிறது. என்னை சுத்தி இருக்கிற 1400 ஏக்கர் கொண்ட ஏரியிலே 2 லட்சம் மரம் வளர்த்திருக்கிறது. அது பறவையினுடைய எச்சம். ஒரு துளி மனித உழைப்பு இல்லாமல் காடுகளை உருவாக்குது. கரடி, சிங்கம், புலி, மான் எல்லா உயிரினங்களும் இந்த காடுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஐயா நம்மாழ்வார் சொன்னார்கள், விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. இந்த நாட்டிலே எல்லா மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் அதிகப்படியான மரங்களை பறவைகளே, உயிரினங்களே வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி மீண்டும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காட்சி இது வந்து 2014 கோயம்புத்தூர்ல என்னுடைய கலைக்கூடத்துக்கு எதிரில் இருந்து அந்த புளிய மரத்தை வெட்டினாங்க. அந்த வெட்டும் போது நேரில் இருந்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து இந்த கவிதையை எழுதிட்டு என்னன்னு தெரியல, என்னமோ அப்பா அம்மா இறந்த மாதிரி எனக்குள்ள இருந்து இந்த கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அதை பதிவு பண்ணியிருந்தேன். இப்ப வந்து நான் கவிஞன் பேசியிருந்தேன் மரத்தை வெட்டினதுக்கு. இப்ப காடு பேசுகிறது. கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மடுவாக்கினாய், காடாய் நானும் மலையை கொடுத்தேன், நித்தம் என்னையும் வெட்டி விறகாக்கினாய். உணவு பஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று. மனித பிஞ்சிகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று. பண்பையும் கொன்றாய் மனிதா இன்றன் பசுமையை கொன்றாய், நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சியில் உந்தன் சிசுவினை கொன்றும் தின்பாய் அன்றோ. நன்றி கெட்ட இனம். கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன், உண்டு ருசிப்பதற்கு கனிகள் தந்தேன், வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன், சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன். நன்மை செய்யும் என நரபலி தந்தாய், நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய். என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய், இயற்கை அன்னையின் இதயத்தை தின்றாய். காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன், பிச்சை காசுக்காகவே ஆசை பெட்டனை காவு கொடுக்கின்றாய். காசை சேர்த்து வை, நாளை காலம் பதில் தரும் காதை திறந்து வை அப்படின்னு காடு சொல்லிடுச்சு. இப்ப அண்ணனுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், அன்பளிப்பு. என்னுடைய ஓவியம், நான் வரைஞ்ச ஓவியம். இது வரைஞ்சி 22 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதவி பிரமாணம். நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமா வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இது எனக்குள்ள இருக்க ஓவியம் இப்படி வரைஞ்சு விட்டான். அப்புறம் அதை பார்த்துட்டு கவிஞன் என்ன பண்றான்னா, அங்க உள்ள மாவட்டங்கள் எல்லாம் உருவகப்படுத்துறான். எப்படின்னா, நெற்றி சென்னை, திருவள்ளூர் நெற்றி சுட்டி, தாடை கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம், நீலகிரி காது, மாமல்லபுர சிற்பங்கள் நெற்றி பொட்டு, திருவண்ணாமலை புருவம், விழுப்புரம் கடலூர் கருவிலை, சுவாசக்குழல் மாதிரி இருக்குது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி, சிவந்த உதடு சிவகங்கை, மானாமதுர குண்டுமல்லி பற்கள், கல்லு போல கண்ணம்மா நாமக்கல்லு, குண்டு போல கண்ணம்மா திண்டுக்கல்லு, கண்ணக்குழி மாதிரி மையமா இருக்குது திருச்சி, கேரளா கர்நாடகா ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள், தமிழ் தாயின் கூந்தல், அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம், இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம். இந்த படைப்பை 22 ஆண்டுகளா படைச்சோம். இது எந்த ஆட்சியாளர் கையிலையும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. என்றைக்கு தமிழ் தேசியம் உயருமோ விளையுமோ அன்னைக்கு போய் தமிழர்களின் அரசனுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். 8 வயதிலேயே எழுதுகோலை தூக்கிட்டேன். 8 வயதுல எழுதுகோலை தூக்கி இன்னைக்கு 50 வயதை எட்டிட்டேன். இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலும் நான் ஏறினதில்லை. என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல. நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்று அடையாளம் கண்டு என் சொந்த செலவில் வந்து நின்றேன். யானையின் பசிக்கு சோழபரி போல ஒரு கவிஞனுக்கு 3 நிமிடம் மிகவும் குறைவு. நான் விடைபெறுகிறேன். இந்த தண்ணி கடல்ல சேர்ற இடம் சதுப்பு நிலத்தை உருவாக்கி இருக்கோம். அந்த பகுதியில் தான் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க இருந்து வெளியில ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணனா ஒரு ஆறை கிராஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே கொசஸ்தலை ஆறுன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. வட சென்னை வெள்ளத்தால மூழ்காம இருக்குன்னா அந்த ஆறு தான் முக்கியமான காரணம். அந்த ஆறு எடுத்துட்டு போற தண்ணி அங்க தேங்கி நிற்கும். கடல் கிட்ட உள்ள எடுத்தோடனே உள்ள போக முடியாது.
சின்ன ஒரு வழி தான் இருக்கும். கடல் தண்ணி 6 மணி நேரம் வந்து அந்த ஆத்துக்குள்ள வரும், ஆறு வந்து 6 மணி நேரம் கடலுக்குள்ள போகும். இது சுழற்சியா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல சதுப்பு நிலம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சதுப்பு நிலத்தை நம்மளால வந்து வெளியில தூரமா இருந்து பார்த்திருப்போம், உள்ள கிட்ட நெருங்கி பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அங்க ஃபுல்லா வண்டல் மண் இருக்கும். அது சதுப்பு நிலத்துல இறங்கணும்னா நம்ம முட்டிக்கால் வரைய வந்து உள்ள போயிடும். அந்த அளவுக்கு வண்டல் மண்ணை அங்க இருக்கக்கூடிய கீஸ்டோன் ஸ்பீசின்னு சொல்லக்கூடிய அலையாத்தி தாவரங்கள் வந்து அங்க வளர்ந்துருக்கும். மற்ற மரங்களை நம்ம பார்த்திருப்போம், வேர்கள் வந்து உள்ள இருக்கும். இந்த அலையாத்தி தாவரங்களுக்கு வேர்கள் உள்ள போயிட்டு மேல வந்து ஒரு குச்சி குச்சியா வந்து நின்றுட்டு இருக்கும், வேர்கள் வழியா சுவாசிச்சுட்டு இருக்கும். இந்த செடிகள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை மாதிரி. பெரிய அலை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுனாமி வந்ததுல அப்ப வந்து இந்த அலையாத்தி தாவரங்களை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ பெரிய அலைகளையே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த காடுகளுக்கு வந்து இருந்தது. இந்த காடுகளோட இலைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை சுத்தப்படுத்தும். அதோடைய இலைகளை எடுத்து பின்பக்கம் திரும்பி பார்த்தோம்னா உப்பு வந்து அதுல பூத்து இருக்கும். இது வந்து ஒரு காடு அப்படியே டென்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதால மற்ற உயிரினங்களுக்கு அங்க வந்து குஞ்சு பொறிச்சிட்டு போகும். கிட்டத்தட்ட 3128 வகையான பல வகையான பூச்சிகள் வந்து அங்கதான் இருக்கு. இதுக்காக வந்து மீன்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும். மீன்களை தேடி வந்து மற்ற மீன்கள் வரும். அது ஒரு பாதுகாப்பு அரணா செயல்படும். இது அங்க இருக்கக்கூடிய மீனவ பெண்கள், குறிப்பா வந்து இருளர் பெண்களுக்கு அங்க வந்து எறா தொழில் பண்றதுக்கான முக்கியமான இடம் வந்து இந்த அலையாத்தி தாவரங்களும் அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் தான். காலநிலை மாற்றம் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா 10 லட்சம் உயிரினங்களை வந்து நம்ம வந்து அழிவு விளிம்புல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னும் 10 வருஷத்துல இருக்கக்கூடிய பல உயிரினங்களை முற்றிலுமா நம்ம அழிச்சிடுவோம். காலநிலை மாற்றங்களால ஒரு பேரழிவை நோக்கி நம்ம பூமியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 5 தடவை நடந்திருக்கு. இந்த தடவை மனுஷன் தான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்காம அவன் பண்ண செயல்களால அந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்காக ரொம்ப வேகமா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இந்த அலையாத்தி தாவரங்கள் என்ன பண்ணும்னா அந்த இடத்த வந்து தண்ணியை தேங்க வச்சு குளுமையா வச்சுக்கும். இப்படி வச்சுக்கிறதால அங்க கார்பனா இருக்கட்டும், இல்ல மீத்தேனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த நதிகள் வழியா அடிச்சுட்டு வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து தனக்குள்ள சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த வேர்களும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த கழிவுகளை வந்து உடைச்சு சின்ன சின்னதா ஆக்கிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கும். ஒரு சதுப்பு நிலத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா காடை எந்த அளவுக்கு அழிச்சா வந்து வாயுகள், விஷவாயுவோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மீத்தேன் வருமோ அதை விட பல மடங்கு சதுப்பு நிலத்தை அழிக்கும் போது வரும். அந்த சதுப்பு நிலத்துக்கு மேலதான் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்கோம். நம்மளுடைய ஃபெர்டிலைசரா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸா இருக்கும், இது எல்லாமே அது மேலதான் கட்டியிருக்கும். இதை கடந்து அந்த தாவரங்களோட முக்கியமான தன்மையை பார்த்தோம்னா இவ்வளவு வளம் இருக்கிறதால அங்க வந்து மீன் வளம், அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகுது. இதை முற்றிலுமா அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கொல்கத்தா மாதிரியான நகரங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போயிட்டு சுத்திகரிச்சு மறுபடியும் சிட்டிக்கு வந்து அது வந்து உணவா வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சதுப்பு நிலம் ஒண்ணுதான் வந்து நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அங்க இருக்க பள்ளிக்கரணை வந்து 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. இப்ப அதுல இருக்க 90% அடிச்சிட்டோம். அழிச்சிட்டு இப்ப தண்ணிக்காக நம்ம என்ன பண்றோம்னா அங்க பள்ளிக்கரணையில இருந்து நம்ம ஈசிஆர் நோக்கி போட்டோம்னா நெமிலிச்சேரியில டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லி அமைச்சிட்டு இருக்கோம். அந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா இங்க சதுப்பு நிலம் ஏற்கனவே தண்ணியை தேங்க வச்சு நமக்கு நிலத்தடி நீரை பெருக்கிட்டு இருக்கு. டீசாலினேஷன் பிளான்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை எடுத்து நான் வந்து நல்ல தண்ணியா மாத்துறேன் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த கடல் தண்ணியை எடுத்துட்டு போடக்கூடிய பைப் லைன்ஸுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காங்கிரீட்லால நம்ம வந்து போட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா கடல் அரிப்பை வந்து உண்டாக்கும். நம்ம தமிழக கடற்கரை ஃபுல்லாவே பார்த்தோம்னா கடல் அரிப்பு வந்து ஒன்று துறைமுகங்களால ஏற்பட்டிருக்கும். இன்னொன்னு இந்த நெமிலிச்சேரி மாதிரியான இன்பைப் எடுக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த அரிப்பு வந்து ஏற்பட்டு இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னா சதுப்பு நிலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க கரண்டா வந்து போயிட்டு இருக்க பிரச்சனை கொடுங்கியூரை பத்தி உங்களுக்கு தெரியும். அது ஒரு சதுப்பு நில பகுதி. சென்னையோட ஒட்டுமொத்த கழிவுமே அங்கதான் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு. இன்னமும் அங்க நாங்க ஆய்வு பண்ணதுல அந்த சின்ன இடத்துலயே ஒரு 50க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து அங்க இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா சிட்டியோட குப்பையை எரிச்சு நான் மின்சாரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப திட்டங்கள் வந்து அங்க வச்சுட்டு இருக்காங்க. இல்ல ஆய்வு பண்ணி இங்க வந்து முக்கியமான தாவரங்கள் இருக்கு, அலையாத்தி மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா சரி நாங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க இப்படி வந்தோம்னா அங்க இருக்கு அங்க கொடுங்கியூர் குப்பைமேட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் அங்க கொட்டி வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. புலிகள் வாழக்கூடிய இடம் வந்து எவ்வளவு முக்கியமான இடம், எந்த மாதிரியான பல்லுயிர் சூழல் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும். பெங்கால்ல புலிகள் வாழக்கூடிய இடம் தான் இந்த சதுப்பு நில பகுதிகள். சதுப்பு நிலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து கடற்கரையும் அந்த காத்தையும் அந்த தன்மையை எடுத்து போராட முடியும். அந்த கடற்கரை நகரங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். வாய்ப்புகள் மரங்களின் பெயரால்
இங்கு பல்லாயிரம் பேரை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கும் மரங்களை பத்தி பேசுறதுக்கு ஆசைதான். நிறைய எமோஷனலா இருந்தது இங்க பார்த்த காணொலிகள்லாம். ஆனா நீங்க எதை பேசணும், எதை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இந்த மரங்களை நம்ம கொண்டாடக்கூடிய மனநிலையில இருக்கும்போது எதை தூக்கி எறிய வேண்டும், அப்ப இதை வச்சிருக்கணும் அப்படின்னா எதை தூக்கி எறியணும் அப்படிங்கிற இடத்துல நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல மனிதர்களுடைய இருப்புக்கு 3 மிக முக்கியமான அச்சுறுத்தல்களாக, இந்த உலகத்துல மனிதர்களுடைய ஈர்த்தலுக்கு 3 மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இங்க அறிவியலாளர்கள் 3 மிக முக்கியமான பிரச்சனைகளை சொல்றாங்க. ஒண்ணு காலநிலை மாற்றம், 2வது பல்லுயிர்களின் அழிவு, உயிர் பன்மையத்துடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 3வது சுற்றுச்சூழல் மாசுபாடு. இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடியது நெகிழி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நெகிழியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பள்ளி கல்லூரிகள்ல பேசும்போது நெகிழியினுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது மட்காது, மட்கிறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனைகளை சொன்னாலும் எல்லாம் குழந்தைகளோ முதல் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நெகிழி மட்கிறது இல்லை அப்படிங்கிறது. என்னை பொறுத்தவரையில் நெகிழி மட்புவதில்லை என்பதுதான் அதனுடைய குறைந்தபட்ச பாதிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய மிக முக்கியமான பிரச்சனையை நம்ம பின்னாடி விட்டுறோம். 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2021ஆம் ஆண்டு கனடா அரசு அவங்களுடைய சுற்றுச்சூழல் துறையில நெகிழியை ஒரு நச்சு பொருளாக அறிவித்தாங்க. அதற்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி உருவாச்சுது, கோர்ட்டு கேஸ்ன்னு போச்சுது, அது மாதிரி தடம் புரண்டு வேற மாதிரியா போயிடுச்சு, அது வேற விஷயம். ஒரு சின்ன ஆய்வறிக்கையுடைய ஒரு சாராம்சத்தை மட்டும் சொன்னா இதோடைய வீரியம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஆய்வு நிறுவனம் 38 நாடுகள்ல நெகிழியில இருக்கக்கூடிய 3 வேதிப்பொருட்களை மட்டும் எடுத்து ஆய்வு பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய 3 வேதிப்பொருட்களை மட்டும் எடுத்து அந்த 3 வேதிப்பொருட்களும் உடல் நலன்ல என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அதனுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னா 1.5 ட்ரில்லியன், 1.5 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இங்க பொது சுகாதாரத்திலையும் உடல் நலத்திலையும் இங்க மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அதனுடைய சேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1.5 ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது 200 வருஷங்களுக்கு தொடர்ந்து இங்க பிறக்கக்கூடிய உலகம் முழுவதும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்க ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்றதுக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய தொகையா இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் சீரழிவையும் உடல்நல பாதிப்புகளையும் இந்த நெகிழி ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு எல்லையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இங்க நமக்கு பிரியாணி அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்தில் நிறைய ஸ்டைல் பிரியாணி இருக்கு. ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவோம், செட்டிநாடு பிரியாணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெகிழிலையும் பல டைப் இருக்குது. இதுல பிஇடி பாட்டில்ஸ் ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம், பிவிசி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த பிரியாணியில ஒவ்வொரு விதமான பிரியாணியையும் உருவாக்குறதுக்கு அதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் வேறுபடும். ஒண்ணுல பாசுமதி அரிசி போடுவாங்க, இன்னொன்னுல வேற வேற விதமான அரிசிகளோ வேற விதமான பிளேவர்ஸ் மசாலாக்கள் பயன்படுத்துறத பாக்குறோம். இதே மாதிரி நெகிழியில பல ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் குறிப்பிட்ட பண்புகளை கொடுக்கறதுக்காக இங்க சேர்க்கிறாங்க. நெகிழி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா நம்ம கேரி பேக் தான், அதாவது பைகள். ஆனா இன்னைக்கு இதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளே நெகிழியாக தான் இருக்கும். அதுவே நமக்கு பெரிய அளவுல புரிதல் இருக்கிறது இல்ல. நீங்க கடைக்கு போய் துணி எடுக்க போனீங்க அப்படின்னா காட்டன் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுவோம். அதை தாண்டி என்ன கேட்டாலும் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல பாலிஸ்டர்னோ நைலானோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பெரும்பாலும் காட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை தவிர நீங்க வாங்கக்கூடிய எல்லா ஆடைகளுமே நெகிழியாலான ஆடைகள் தான். நீங்க பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா காட்டன் புடவைகளும் சில்க் புடவைகளையும் விட்டுட்டா பெரும்பாலான ஆடைகள் நெகிழிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெகிழியை நீங்க ஒரு சாதாரணமா வீட்டுல வாஷ் பண்றீங்க அப்படின்னா துணி வாஷிங் மிஷின்ல போடுறதா இருந்தாலும் சரி, நீங்க நேரடியாக சலவை செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த வாஷ் பண்ணி வெளியே விடக்கூடிய தண்ணியில ஆயிரக்கணக்கான நெகிழி துகள்கள் நுண்ணெகிழி துகள்களாக வெளியேறும். நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் நெகிழி அப்படிங்கிறத தாண்டி இதுல ஆயிரக்கணக்கான
கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய 17,000 எண்ணிக்கையில உள்ள வேதிப்பொருட்கள் வந்து நெகிழி உற்பத்தி துறையில பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த 17,000 எண்ணிக்கையிலான நெகிழி பொருட்கள்ல, நெகிழி வேதிப்பொருட்கள்ல வெறும் 25 விழுக்காடு மட்டும்தான் இங்க உடல்நல பாதிப்புகள் குறித்து சோதனைகளே நடந்திருக்குது. 75 விழுக்காடு, ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்களை பத்தி இங்க மனிதர்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிற சோதனைகள் கூட நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இதுல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 3 வேதிப்பொருட்கள் மிக அதிகமாக சூழல் மனிதர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை மட்டுமே எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க சென்னையில ஒரு என்ஜிஓ, உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஐபென் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ண ஆய்வறிக்கையில சென்னையிலே இந்த 3 வேதிப்பொருட்களும் பெரும்பாலான நெகிழி பொருட்கள்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெகிழி பொருட்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில தின்பண்டங்களை பேக்கேஜிங் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஆடைகளாக இருக்கட்டும், ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பிவிசி அப்படிங்கிறது மிக மிக அதிகமான நச்சுத்தன்மையுடைய நெகிழி பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெயின் கோட்டை பயன்படுத்துறோம். பெரும்பாலான மலைக்கு சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு ரெயின் கோட் போட்டு அனுப்பி விடுறோம். அந்த ரெயின் கோட் வந்து பிவிசில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுதான். அப்போ இந்த அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம நெகிழியினுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தோல் அலர்ஜியில இருந்து புற்றுநோய் வரை உருவாக்குவதற்கான ஏறக்குறைய எல்லா வகையான கெமிக்கல்ஸுமே அதுல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்ல எவ்வளவு பேருக்கு புற்றுநோய் தாக்கியவர்களை நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், அல்லது எவ்வளவு குழந்தை இல்லாத நபர்களை நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு ஊர்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 2 அல்லது 3 நபர்கள் குடும்பங்கள் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் இருந்தாலே பெரிய அபூர்வமான விஷயம். அதே மாதிரி புற்றுநோய் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வீடு புற்றுநோய் அல்லது குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். இது மட்டும் இல்லாம ஏராளமான கண்டுபிடிக்க முடியாத அல்லது என்ன அப்படின்னு சொல்ல முடியாத உடல் உபாதைகள், தொற்றாத நோய்கள் மிக தீவிரமாக இன்னைக்கு சமூகத்துல அதிகரிச்சிருக்குது அப்படின்னா அதற்கு மிக குறிப்பாக ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம நெகிழியாக சொல்ல முடியும். அதை நம்ம சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா, அத நெகிழி அப்படிங்கிறது நீங்க இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் பயன்படுத்துறீங்க, அதை தூக்கி போட்டு போயிடுறீங்க அப்படின்னா கூட அது மட்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே போட்டு எரிக்கிறாங்க. அதை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிஇடி பாட்டில் நீங்க பார்க்கலாம், அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நெகிழி புட்டி. இதுல என்னடா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு சாதாரண நெகிழி புட்டியில 150 முதல் 250 வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எரிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா உங்க உடல்ல மூச்சு காற்று வழியாகவோ அல்லது நிலத்தடி நீர் வழியாகவோ மழை வழியா நிலத்தடி நீர் கண்டாமினேட் ஆகி அது வழியாக நம்முடைய உடல் உறிஞ்சுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப எந்தெந்த வகையில எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு உடல் நலத்தை நம்ம பாதுகாக்கிறது அல்லது எதிர்கால சந்ததியை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மரங்களை எப்படி கொண்டாடுகிறோமோ அதற்கு எதிர் திசையில நேரெதிர் திசையில இந்த நெகிழியை வந்து நம்ம தூக்கி எறிய வேண்டியதும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருந்தும் உடலுடைய தொடர்புல இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டியதும் மிக அத்தியாவசிய ஒரு முதன்மையான விஷயமாக நான் பார்க்கிறேன். அதுலயும் குறிப்பாக நெகிழியை வீடுகள்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க. நீங்க துணிப்பையை பயன்படுத்துறதாக இருக்கலாம், அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் பதில் மெட்டல் பாட்டில பயன்படுத்துறதாக இருக்கலாம். இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக, அதையும் சுற்றுச்சூழலை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் ஒரு சூழல் செயல்பாட்டாளராக பார்க்கிறேன். நீங்க வந்து வெறுமனே நீங்க வீடுகள்ல தனிநபர்களாக செய்யக்கூடிய மாற்றங்களை தாண்டி இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம், லோக்கல் பாடி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப உங்களுடைய பகுதியில இந்த வேஸ்டை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க லோக்கல் பாடியில பார்ட்டிசிபேட் பண்றது, அந்த இடத்துல கேள்விகள் கேட்கறது, சரியாக இந்த அரசு நிர்வாகங்களை திறம்பட செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதன்மையான பணியாக நான் பாக்குறேன். இன்னைக்கு வீடுகள் முன்னாடி நீங்க குப்பைகளை எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அரசாங்கமே குப்பைகளை எரிப்பதற்காக 2100 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை திட்டத்தை ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்ப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக களம் காண்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த மரங்களின் மாநாடு நிகழ்வுல மரங்களை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய அதே தருணத்துல நாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, நெகிழியை ஒழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வீடுகள்லையும் ஒரு சமூகமாகவும் ஒரு அரசியல் களமாகவும் நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தனிமரம் தோப்பாகாது என்பது பழமொழி. தனி மனிதர்கள் சிலர் தொடங்கிய முன்னெடுப்புகளை பெரும் வனப்பரப்பை உருவாக்கி இருப்பதுதான் வரலாறு. இவர்களின் பணி சமூகத்திற்கு முன்மாதிரியாக அமைகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் கிராம மக்களை ஒருங்கிணைத்து இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை பரப்புகின்றனர். மரம் நடுதல், வளர்த்தல் என்பது வெறும் செயல் அல்ல, அது உயிர் காக்கும் இயக்கமாக சூழலியல் ஆர்வலர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகள் உலகை அச்சுறுத்தும் இவ்வேளையில் இவர்களின் முயற்சிகள் பசுமை பரப்பை விரிவாக்கி வெப்பநிலையை கட்டுப்படுத்தி உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கின்றன. மரம் வளர்த்து உலகம் காக்கும் பின்வருவோருக்கு நம்முடைய நன்றிகளை பதிவு செய்திடுவோம். திரு ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள், திருவண்ணாமலை ரமேஷ் முத்துநாயகி, தஞ்சாவூர் எம் கலைமணி, விழுப்புரம் சரவணன், வட்டமலை பாக்கியம்மாள் பாட்டி, ராணிப்பேட்டை ஐயா முனுசாமி, கோவை யோகநாதன், சேலம் பியூஷ் மானுஷ், ஷியாம் சுந்தர் ஜியானி, ராதிகா ஆனந்த், பாலக்காடு ஷியாம் குமார், புருஷோத்தம் தாஸ் குப்தா, பமேலா அனில் மல்கோத்ரா, திம்மக்கா பாட்டி, ஜாதவ் பயான், அண்ணா அசாரே, கடைசியாக செம்மைவனம் மா செந்தமிழன். இயற்கையை மரம் நடும் மனிதர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இவர்களின் பாதையில் நாமும் பயணிப்போம். நாம் சுற்றத்தை என்றும் பசுமையாக்குவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.